வணக்கம் நண்பர்களே. டெம்பரவரி இன்ஜெக்ஷன் தொடர்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டு 7/10/2025 வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்கின் உத்தரவை நீதியரசர் ஜோதிராமன் அவர்கள் வழங்கியிருக்கிறாரு. டெம்பரவரி இன்ஜெக்ஷன்னா என்ன, ஆட் இன்ட்ரிம் இன்ஜெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம சேனலில் இது தொடர்பாக நிறைய முன் தீர்ப்புகளை போட்டிருக்கோம். அதாவது வழக்கு தாக்கல் செய்யும் பொழுதோ அல்லது இடையிலேயோ ஒரு செயலை செய்ய சொல்லியோ அல்லது செய்யக்கூடாது என்று சொல்லியோ அந்த வழக்கு முடியும் வரை கேட்பது தான் டெம்பரவரி இன்ஜெக்ஷன். அந்த இடைக்கால மனு முடியும் வரை கேட்பது தான் ஆட் இன்ட்ரிம் இன்ஜெக்ஷன். சரியா? பொதுவாக இந்த இன்ஜெக்ஷன் தொடர்பாக எந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் செக்ஷன் 36 முதல் 41 வரையிலான பிரிவுகளில் விளக்கியிருப்பாங்க. ப்ரொசீஜரல் லா, அதாவது அதை எப்படி தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறத சிவில் சட்டம், அதாவது சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் ஆர்டர் 39 சொல்லியிருப்பாங்க. அதுபோக செக்ஷன் 94 அண்ட் 95லையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இன்ட்ரீம் இன்ஜெக்ஷனுடைய முக்கிய கோட்பாடு என்ன அப்படின்னா, ஒரு செயலை செய்ய சொல்லியோ அல்லது செய்யக்கூடாது அப்படின்னு கோரியோ தடை உத்தரவு வாங்குவது, இதை ஸ்டே ஆர்டர்னு கூட நாம் சொல்கிறோம். இந்த இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் என்னென்ன எல்லாம் இருக்கணும், அந்த பெட்டிஷனர் எதையெல்லாம் நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. இப்போ நேரடியாக நாம் வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வாதிக்கும் பிரதிவாதிக்கும் இடையில் சொத்தின் உரிமை மூலம் குறித்த ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது ஒருவர் சார்பாக இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியுமா, டெம்பரவரி இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நிறைய வழக்குகளில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பார்ட்டிஷன் கேட்டு ஒரு வழக்கை போடுறீங்கன்னு வச்சுக்காங்க. அந்த பார்ட்டிஷன் சூட்டில் நீங்கள் ஒரு இடைக்கால மனுவை தாக்கல் செய்து சொத்தை விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கேட்பீங்க. இப்போ இது போன்ற மனுக்களை நீதிமன்றம் என்டர்டெயின் பண்ணாமல் சுமோமோட்டோவாக க்ளோஸ் பண்ணி ட்ரையலுக்கு போயிடுவாங்க. இப்படி சுமோமோட்டோவாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கான்னா அதுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஸ்கைலைன் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் எஸ்எல் வாஸ்வானி ஏஆர் 2010 எஸ்சி பேஜ் நம்பர் 3221 அப்படிங்கிற வழக்கில் நீதிமன்றம் ஒரு இன்ட்ரீம் இன்ஜெக்ஷனை வழங்கலாம் அல்லது மறுக்கலாம், இது கோர்ட்டோட டிஸ்கிரிஷன் பவர் தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருப்பாங்க. அப்போது இன்ஜெக்ஷன் பெட்டிஷனை நீதிமன்றம் சுமோமோட்டோவாக க்ளோஸ் பண்ணி வழக்கை ட்ரையலுக்கு கொண்டு போயிடலாம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பாக பிரிவினை வழக்கு. அந்த வழக்கில் நீங்கள் ஒரு இடைக்கால மனுவை தாக்கல் செய்து சொத்தை விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கேட்க முடியுமா அப்படின்னா கேட்க முடியாது. இப்போ ரீசெண்டாக அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதாவது வாதி மெயின் ப்ரேயர் என்ன கேட்குறாரு, எனக்கு பங்கை பிரித்து கொடுங்கன்னு கேட்குறாரு. இப்போ உதாரணத்துக்கு 4ல் 1 பங்கை எனக்கு பிரித்து தாங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவருடைய மெயின் ப்ரேயரானது பாகப்பிரிவினை. அந்த வழக்கு சொத்தில் அவருக்கு எவ்வளவு பாகம் இருக்கிறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அவருடைய பங்கையே டிசைட் பண்ணாத நிலையில் சொத்தை விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷனை கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த டெம்பரவரி இன்ஜெக்ஷன் கேட்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரிலீஃபு. மெயின் ப்ரேயர் பார்ட்டிஷன் டிசைட் ஆகாத நிலையில் கான்ஸ்டிடியூஷனல் ரிலீஃபை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வச்சு நான் ஒரு கோர்ட்டில் ஒரு பாகப்பிரிவினை கேஸில் ஆர்கியூ பண்ணி அந்த இன்ஜெக்ஷன் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ண வச்சுருக்கேன். கேஸ் நம்பர் 63/2024 அப்படின்னு நினைக்கிறேன். சாத்தான்குளம் கோர்ட்டில் வேணால் உள்ளே போய் பாருங்கள், அதில் ஆர்டர் போட்டிருப்பாங்க. இப்போ வாதிக்கும் பிரதிவாதிக்கும் இடையிலே சொத்தின் உரிமையாளர் யார் அப்படிங்கிறது குறித்து ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது வாதியானவர் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியுமா, கோர்ட்டு தான் அதில் ஆர்டரை போட முடியுமா
அப்படிங்கிற சங்கதியை தான் பார்க்க போகிறோம். நேரடியாக வழக்கின் சுருக்கத்தில் போவோம். இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து புவனேஸ்வரி. பிரதிவாதிகள் 2 பேர் இருக்காங்க. 1வது பிரதிவாதி வந்து கிருஷ்ணசாமி வாண்டையர், 2வது பிரதிவாதி வந்து நடராஜன். இந்த புவனேஸ்வரியின் சகோதரர் தான் கிருஷ்ணசாமி வாண்டையர், நடராஜன் வந்து தேர்ட் பார்ட்டி. இப்போ அந்த வாதியான புவனேஸ்வரி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் அப்பா பேர் துளசியா வாண்டையார். இந்த வழக்கு சொத்து எங்கள் அப்பாவுக்கு சொந்தமானது. எங்கள் அப்பா நான் மைனராக இருக்கும்போது எங்கள் அம்மாவை கார்டியனாக நியமித்து எனக்கு இந்த வழக்கு சொத்தை 30/12/1969 செட்டில்மெண்ட் செஞ்சு கொடுத்துட்டாரு. நான் மேஜரான பிறகு இந்த வழக்கு சொத்தை என்னுடைய உடைமையில் வைத்து நான் அனுபவிச்சுட்டு வர்றேன். வழக்கு சொத்திற்கான பட்டா சிட்டா அடங்கல் எல்லாமே என் பேரில் தான் வளர்த்து. நான் திருமணம் முடிந்து மதுரையில் என் கணவரோடு வசித்து வருகிறேன். நான் மதுரையில் வசித்து வந்தாலும் கூட என் கணவர் அவ்வப்போது இந்த வழக்கு சொத்தும் இருக்கும் இடத்திற்கு சென்று வழக்கு சொத்தை பராமரித்து வருகிறார். இந்த வழக்கில் கண்ட 1வது பிரதிவாதி என் உடன் பிறந்த சகோதரர். அவருக்கும் எனக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால் எங்கள் அண்ணனான 1வது பிரதிவாதியும் 2வது பிரதிவாதியும் உள்ளூர் ரவுடிகளின் துணையுடன் வழக்கு சொத்தை பொறுத்து போலியாக கட்டுக்குத்தகை ஆவணங்களை உற்பத்தி செய்து இந்த வழக்கு சொத்துக்களை அத்துமீறி நுழைய முயற்சி பண்ணாங்க. அதை நான் தடுத்துட்டேன். 1வது பிரதிவாதிக்கும் இந்த வழக்கு சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இருப்பினும் இந்த பிரதிவாதிகள் கூட்டு சேர்ந்து கொண்டு வழக்கு சொத்தில் கண்ட எனது அனுபவத்திற்கு தொடர்ந்து இடையூறு செய்ய ட்ரை பண்ணிட்டு வர்றாங்க. அதனால் என் வழக்கு சொத்தின் அனுபவத்திற்கு இந்த பிரதிவாதிகள் எவ்வித இடைஞ்சலும் செய்யக்கூடாதுன்னு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு வந்து பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன். கதை என்ன? வாதிக்கு அவங்க அப்பா வந்து மைனராக இருக்கும்போது அவங்க அம்மாவை கார்டியனாக நியமித்து செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ வாதி வந்து மேஜர் ஆகிட்டாங்க. வழக்கு சொத்து அவங்க அனுபவத்தில் இருக்குது. பட்டா சிட்டா எல்லாமே அவங்க பேரில் தான் இருக்குது. இந்த வழக்கிற்கு அவன் அண்ணன் 1வது பிரதிவாதி கிருஷ்ணசாமி வாண்டையர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறார். அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா, வாதியின் வழக்கு உண்மை இல்லை. இந்த வழக்கு சொத்தானது எந்த காலத்திலும் வாதியின் அனுபவத்தில் கிடையாது. வழக்கு சொத்து ஆரம்ப காலத்திலிருந்தே என்னுடைய பராமரிப்பில் இருந்து வந்து தற்போது வழக்கு சொத்து பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நபர்களிடம் கட்டுக்குத்தகை அனுபவத்தில் இருந்து வருது. இந்த விவரங்களை மறைத்து வாதி பொய்யாக வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாரு. எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும் பொழுதே நானும் இந்த வாதியும் சேர்ந்து 20/5/2022 ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணிக்கிட்டோம். அந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டில் இந்த வழக்கு சொத்து என்னுடைய பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டை ஒப்புக்கொண்டு இந்த வாதி வந்து பார்ட்டிஷியன் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அந்த விஷயத்தை மறைத்து இந்த வழக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. வாதிக்கு 1990ஆம் ஆண்டே திருமணமாகிவிட்டது. அவர் கணவருடன் வெளியூரில் வசித்து வருகிறார். இந்த வழக்கு சொத்து பொது கூட்டு குடும்ப சொத்தாகவே பராமரிக்கப்பட்டு வந்தது. வாதிக்கு இந்த வழக்கு சொத்தில் தனித்த உரிமை ஏதும் இல்லை. வாதி இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பாக 27/7/2023 எனக்கு வக்கீல் நோட்டீஸ் விட்டாங்க. அந்த வக்கீல் நோட்டீஸுக்கு நான் உண்மை விவரங்களை கூறி ஒரு பதில் கொடுத்துருக்கிறேன். அந்த நோட்டீஸையும் அந்த ரிப்ளை நோட்டீஸையும் இந்த வாதி வந்து மறைச்சிட்டாங்க. இந்த வழக்கு சொத்தானது வெவ்வேறு நபர்களின் கட்டுக்குத்தகை அனுபவத்தில் இருக்குது. அவங்கள அந்த வழக்கில் ஒரு பார்ட்டியாக சேர்க்காமல் வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற அந்த வழக்கானது சட்டப்படி செல்லாது. அதனால் வாதியினோட வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பிரதிவாதியினுடைய கட்சி என்ன? முதல்ல இந்த வாதிக்கு அவங்க அப்பா மைனராக இருக்கும்போது கொஞ்சம் செட்டில்மெண்ட்டே ஒரு ஒப்புக்கொள்ளலை. அது வந்து ஒரு பேரளவிலான ஆவணம்னு சொல்கிறாரு. இந்த வழக்கு சொத்து பொது கூட்டு குடும்ப சொத்தாகவே அனுபவிக்கப்பட்டு வந்து வாதியும் நானும் சேர்ந்து ஒரு பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டோம். அந்த பார்ட்டிஷனை ஒப்புக்கொண்டு இந்த வாதி அவங்க பங்கை கேட்டு ஒரு சூட்டையும் போட்டிருக்காங்க. அந்த விஷயங்களை மறைத்து இந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. இந்த வழக்கு வெவ்வேறு நபர்களின் கட்டுக்குத்தகை அனுபவத்தில் இருக்குது. நான் அதை முறையாக ரிப்ளை நோட்டீஸ் மூலமாக தெரிவிச்சிருக்கிறேன். ஆனால் அவங்கள ஒரு பார்ட்டியாக சேர்க்காமல் இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதனால் வாதியின் வழக்கு உண்மை இல்லை. சர்ப்ரஸ் ஆஃப் மெட்டீரியல், நிறைய உண்மை சங்கதிகளை வந்து மறைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த வாதி வழக்கு இது கதை.
இப்போ இந்த வாதி வழக்கு தாக்கல் செய்யும்போதே வழக்கு சொத்தின் அனுபவத்திற்கு இந்த பிரதிவாதிகள் இடையூறு செய்யக்கூடாதுன்னு ஒரு ஐஏ போடுறார். அந்த ஐஏக்கு இந்த பிரதிவாதிகள் ஒரு கவுண்டர் போடுறாங்க. அப்போ வழக்குறையில் கண்ட சங்கதியும் இந்த ஐஏல கண்ட சங்கதியும் ஒன்றாத்தான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட்டில் கண்ட சங்கதியும் கவுண்டரில் கண்ட சங்கதியும் ஒன்றாத்தான் இருக்கும். இதுதான் கதை. இந்த ஐஏ மனு விசாரணைக்கு வரும்பொழுது வாதி தரப்பில் நிறைய டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது. பிரதிவாதிகள் தரப்பில் 3 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? இன்ஜெக்ஷன் பெட்டிஷன்லையும் நாம் சாட்சிகளை விசாரிக்கலாம். நீங்கள் கோர்ட்டில் எவிடன்ஸுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் இன்ஜெக்ஷன் பெட்டிஷனில் இடைக்கால மனுவில் நீங்கள் விட்னஸை விசாரிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நான் விட்னஸை விசாரிக்கலாங்கிறத ஒரு சங்கதியை இந்த வழக்கில் தான் நான் பார்த்துருக்குறேன். என்டையர் மனுவையும் பரிசீலித்த விசாரணை நீதிமன்றம் ஐஏவை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா, மனுதார் அவங்க அப்பா எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அடிப்படையில் உரிமை கோர்றார். அந்த செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்தப்போ இந்த வாதிக்கு 6 வயசு. பிரதிவாதி என்ன சொல்கிறாரு? அந்த செட்டில்மெண்ட் உண்மையிலே கிடையாது. இந்த வழக்கு சொத்தானது பொது கூட்டு குடும்ப சொத்தாகவே அனுபவிக்கப்பட்டு வந்தது. நானும் வாதியும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டில் அந்த வழக்கு சொத்து என் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டது. அந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் அடிப்படையில் அந்த வாதி அவங்களுக்குரிய பாகத்தை கேட்டு ஒரு சிவில் வழக்கை போட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த வழக்கு சொத்துக்கள் வெவ்வேறு நபர்களின் கட்டுக்குத்தை அனுபவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கட்சி பண்ணுறாங்க. அப்போது இந்த வழக்கில் கண்ட சொத்தின் உரிமையானது வாதிக்கு இருக்கா, பிரதிவாதி இருக்கா? இந்த வழக்கு சொத்தின் அனுபவமானது வாதிவசம் இருக்கா, அல்லது பிரதிவாதிகள் கூறும் அந்த வெவ்வேறு கட்டுக்குத்தகை நபர்கள் வசம் இருக்கிறதா அப்படிங்கிறது வழக்கின் இறுதியில் தான் நம்ம முடிவு செய்ய முடியும். ஏற்கனவே இந்த பிரதிவாதிகள் தரப்பில் கட்டுக்குத்தகைதாரர்கள் 3 பேர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க தங்களுடைய பிரமாண வாக்குமூலத்தில் நாங்கள் தான் வழக்கு சொத்தின் கட்டுக்குத்தை அனுபவத்தில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கு சொத்து கட்டுக்குத்தைதாரன் அனுபவத்தில் இருக்கிறதா இல்லையா, அல்லது வாதியின் அனுபவத்தில் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ட்ரையலில் தான் டிசைட் பண்ண முடியுமே தவிர இடைக்கால மனுவில் டிசைட் பண்ண முடியாதுன்னு சொல்லி பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதனை எதிர்த்து இந்த மனுதார் வாதி மேல்முறையீடு பண்ணுறார். அந்த மேல்முறையீடு கோர்ட்டு மனுவை அலோவ் பண்ணிடுறாங்க. அதனை எதிர்த்து பிரதிவாதி உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறார். இப்போது இந்த பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒரு சைட்டேஷனை சுட்டி காட்டி என்ன வாதாடுறாரு அப்படின்னா, ஏற்கனவே ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் ஆகி போச்சு. அந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் பிரகாரம் இந்த அம்மா மனுதார் அவங்க பங்கை கேட்டு ஒரு வழக்கையும் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாக இந்த வழக்கு போடுவதற்கு முன்பாக அந்த அம்மா ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்க. அந்த நோட்டீஸுக்கு நாங்கள் வெவ்வேறு நபர்கள் கட்டுக்குத்தனத்தில் இருக்காங்கன்னு சொல்லி பதில் நோட்டீஸ் போட்டிருக்கோம். ஆனால் அதை பற்றி எதுவுமே பெட்டிஷனில் சொல்லாமல் சும்மா இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு மனுவை போட்டுறதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி 1990 சப்ளிமெண்ட்ரி SCC பேஜ் நம்பர் 727 வாண்டர் லிமிடெட் அண்ட் அனதர் வெர்சஸ் அன்டோக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற வழக்கை சுட்டி காட்டி இதில் டைட்டில் டிஸ்பியூட் இருக்குது, அதெல்லாம் சரியாக பார்த்து தான் கிழமை நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஆனால் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தவறுதலாக அலோவ் பண்ணிட்டாங்க, அதனால் நீங்கள் அதை செட்டசைட் பண்ணுங்கன்னு சொல்லி வாதாடுறார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த மனுதார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒரு சைட்டேஷனை சுட்டி காட்டார். இந்த சைட்டேஷன் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஜி செல்வமணி அண்ட் 4 others வெர்சஸ் த டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் 1998 1 லா வீக்லி பேஜ் நம்பர் 101 அப்படிங்கிற சைட்டேஷனை சுட்டி காட்டி என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கு சொத்தை தந்தை செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாரு. எப்போது இந்த மனுதார் மைனராக இருக்கும்போது இந்த வாதி மேஜரான பிறகு வழக்கு சொத்தை ஒரு அணுதில் வச்சு அனுப்பிச்சிட்டு வர்றாரு. வழக்கு சொத்துக்குரிய ரெவன்யூ ரெக்கார்டு எல்லாமே இந்த மனுதார் பேரில் தான் இருக்குது. இந்த செல்வமணி அண்ட் 4 others வெர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் வழக்கில் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வழக்கு சொத்தின் அனுபவத்தில் இருப்பதை நிரூபிப்பதற்கான பெஸ்ட் எவிடன்ஸ் அடங்கல் தான். அடங்கலில் இந்த மனுதார் பேரில் தான் இருக்குது. அதனால் அந்த தீர்ப்பு அப்படியே எங்களுக்கு அப்ளை ஆகுது.
இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து தீர்ப்புகள் வாங்கினாங்க. அதனால் அதில் தலையிடுவதற்கு எதுவும் இல்லை, நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வாதாடுறாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் வந்து அந்த ஆர்டர் 39 ரூல் 1 and 2 வந்து கம்ப்ளீட்டாக வந்து சுட்டி காட்டி என்ன சொல்லிடுறாங்கன்னா, இதில் டைட்டில் டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு சொத்தின் அனுபவம் வந்து மனுதார் வசம் இருக்கா அல்லது எதிர்மனுதார் வசம் இருக்கா அப்படிங்கிறத வந்து ட்ரையலில் தான் டிசைட் பண்ண முடியும். விசாரணை நீதிமன்றம் வந்து மிக அழகாக இதை கன்சிடர் பண்ணி அந்த வாதிக்கு வந்து ப்ரைமா ஃபேஸுங்கிறது இல்லை, பேலன்ஸ் ஆஃப் இன்கன்வீனியன்ஸும் இல்லை, அதனால் அதை தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. ஆனால் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து தவறுதலாக அதை வந்து அலோவ் பண்ணி உத்தரவிட்டிருக்காங்க. அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சிஆர்பியை அலோவ் பண்ணி உத்தரவிட்டுட்டாங்க. இப்போ இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நமக்கு என்ன தெரியுது? மனுதார் வந்து ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அடிப்படையில் உரிமை கோர்றார். பிரதிவாதி என்ன சொல்கிறாரு? அந்த ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் அடிப்படையில் அவர் உரிமை கோருகிறார். அப்போ செட்டில்மெண்ட்டின் அடிப்படையில் அந்த வழக்கு சொத்தின் உடைமையும் உரிமையும் அனுபவமும் மனுதார் வசம் இருக்கிறதா அல்லது இந்த 1வது பிரதிவாதி வசம் இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து ட்ரையலில் தான் டிசைட் பண்ண முடியும். மெயினாக 2 பேருக்கும் இடையே டைட்டில் டிஸ்பியூட் இருக்கும்போது இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் ஆர்டர் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் தமிழில் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். பொதுவாக கட்டளை 39 விதி 1 மற்றும் 2 உரிமையியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் எதிர்மனுதாருக்கு எதிராக இடைக்கால உறுத்துக்கட்டளை உத்தரவு கோரி தாக்கல் செய்யப்படும் மனுவில் அதில் முன்னிறுத்தப்பட்டுள்ள மனு உரை சங்கதிகள் மற்றும் ஆவணங்கள் முதல் நோக்கிலேயே பார்வையிட்டால் மனுதாருக்கு ஆதரவான முதற் பார்வை வழக்கு அறியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதைத்தான் நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்? ப்ரைமா ஃபேசி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கேஸை கையில் கோர்ட் எடுத்த உடனேயே அந்த வழக்கின் சங்கதிகள், 2வது அந்த வழக்கில் தாக்கல் செஞ்சிருக்கிற டாக்குமெண்ட்டுகள், இதை பார்த்த உடனே மனுதாருடைய வழக்கு உண்மையான வழக்கு தான், அவருக்கு இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் மனநிறைவு அடையணும். இதைத்தான் முதற் பார்வை வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரைமா ஃபேசி. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, இருதரப்பு சங்கதிகளையும் சீர்தூக்கி சமன் செய்து பார்த்தால் வசதியின் சமநிலை மனுதாருக்கு சாதகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் பேலன்ஸ் ஆஃப் கன்வேயன்ஸ், அதாவது 2 தரப்புலையும் தாக்கல் செஞ்சிருக்கிற ப்ளீடிங்ஸு, அதை இப்போ பிளைண்ட்டு அபிடவிட்னு வச்சுக்காங்க, அபிடவிட் அண்டு கவுண்டரை 2ஐயும் தூக்கி பார்க்கணும். தூக்கி பார்த்த உடனே அதில் யாருக்கு வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து டிசைட் பண்ணணும். பேலன்ஸ் ஆஃப் கன்வேயன்ஸ் வந்து மனுதாருக்கு சாதகமாக இருக்க வேண்டும். அது மட்டுமின்றி இந்த மனுவானது, அந்த இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கேட்டிருக்கிற அந்த மனுவானது நிராகரிக்கப்பட்டால் அது மனுதாரருக்கு பின்னிட்டு நிவர்த்தி செய்ய முடியாத பெரும் பாதிப்பையோ அல்லது இழப்பையோ ஏற்படுத்த வேண்டும். இந்த 3 முக்கிய காரணிகளையும் கண்டிப்பாக நீதிமன்றம் கடைபிடிக்கணும். அதே நேரத்தில் மனுதாருக்கு சாதகமாக இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. இதை வேற ஒரு வழக்கில் சொல்லியிருக்காங்க. நான் அதை தான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். நான் அதை நோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போது ஒருத்தர் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் அல்லது டெம்பரரி இன்ஜெக்ஷன் பெறணும்னா அவருக்கு முதல் பார்வை வழக்கு இருக்கணும், ப்ரைமா ஃபேஸ் இருக்கணும். எடுத்த உடனே அவருக்கு செம்மையான டாக்குமெண்ட் இருக்கணும். அந்த டாக்குமெண்ட் பார்த்தவொடனே இவன் தான் சொத்தின் உரிமையாளர் அப்படின்னு அந்த ப்ரைமா ஃபேஸி டக்குன்னு நீதிமன்றத்துக்கு புலப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து பார்த்து சீர்தூக்கி பார்த்தால் மனுதாருக்கு சாதகமாக இருக்கணும். அதாவது பிரதிவாதியினுடைய கவுண்டரை விட மனுதார் தாக்கல் செய்திருக்க அபிடவிட் வந்து தூக்கலாக இருக்கணும், கூடுதல் ஆவணங்கள், கூடுதல் சங்கதிகள் அப்படின்ட்டு இருக்கணும். அது மட்டுமின்றி இந்த மனுவை அனுமதிக்காவிட்டால் மனுதாரருக்கு பேரிழப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் மனுதார் வந்து நிரூபிக்கணும்னு சொல்கிறாங்க.
அப்போது ஒரு டெம்பரவரி இன்ஜெக்ஷன் மனுவை பொறுத்தவரை 3 விஷயங்களை முக்கியமாக நீதிமன்றம் பார்ப்பாங்க. அந்த 3 விஷயத்தையும் நாம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். பிரைமா ஃபேசி கேஸ், பேலன்ஸ் ஆஃப் கன்வேயன்ஸ், இர்ரிவரபிள் லாஸ். இந்த 3ஐயும் நீங்கள் அபிடவிட்டில் சொல்லி அதற்கு ஆதரவான ஆதாரங்களை போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு டெம்பரவரி இன்ஜெக்ஷனோ இன்ட்ரிம் இன்ஜெக்ஷனோ கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. மொத்தத்தில் இந்த வழக்கு தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, டைட்டில் டிஸ்பியூட் வாதிக்கும் பிரதிவாதிக்கும் இடையே இருக்கும் பட்சத்தில் டெம்பரவரி இன்ஜெக்ஷன் வழங்க முடியாது, அதை ட்ரையலில் தான் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த தீர்ப்பு பேசுது. இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.